Assistant Mother General, Reverend Sister Lourdes, Superior of St. Margaret Institution Delegation, Reverend Sister Sargunam, Superior of this place and correspondent, Reverend Sister Pauline, Principal, and my dear brother priest, Father Lourdes Xavier, parish priest of this place, and Mr. Shanmugam Samuel, and Reverend Brother Kurandai Arul, and all the staff and students and parents. யாருக்குமே பேசினாக்க பிடிக்காது, நாங்கள் பேசினா உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் பேசினா எங்களுக்கு பிடிக்காது. யார் பேசுறதுன்னு இப்போ யோசிக்கணும். நீங்கள் பேசினா உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் பேசினா எங்களுக்கு பிடிக்காது. யார் பேசணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளையை எல்கேஜிக்கு அனுப்பி வச்சாங்க. எல்கேஜி முடிஞ்சு அன்னைக்கு ஸ்கூல் முதல் நாள் முடிஞ்சு வந்த உடனே அம்மாவை பார்த்து மம்மின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிச்சு. அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், என் பிள்ளை என்னை மம்மின்னு சொல்லி கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். அப்பாவுக்கு அது பிடிக்காது. அப்பா வந்து தமிழ் பிரியர், அதனால் இல்லை அம்மா போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன், பாருங்க நம்ம பிள்ளை என்னை மம்மின்னு கூப்பிட்டுன்னு சொல்லி. அப்பா அதெல்லாம் சொன்னால் பிடிக்காது, அம்மான்னு தான் கூப்பிடணும். அவர் தமிழ் பிரியர்கள் அம்மான்னு தான் கூப்பிடுன்னு சொன்னார். ரெண்டு பேருக்கு இடையே வாக்குவாதம் நடந்துச்சு. அந்த சின்ன பிள்ளை எல்கேஜி ஸ்டூடெண்ட் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே வருத்தத்தோடு ஸ்கூலுக்கு அடுத்த நாள் போச்சு. திரும்பி வந்தோடனே யோசிக்கிட்டே வருது, இப்போ என்னன்னு கூப்பிடணும், அம்மான்னு கூப்பிடணுமா மம்மின்னு கூப்பிடணுமா யோசிச்சுட்டே இருந்துச்சு. அம்மின்னு கூப்பிட்டுச்சு. அம்மி, அம்மான்னு சொல்லணும், மம்மின்னு சொல்லணும், அம்மின்னு கூப்பிட்டுச்சு. இப்போ அதே சார் நிறைய பேர் நானும் இருக்கு, தமிழில் சொல்லணுமா இங்கிலீஷில் சொல்லணுமா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சார் இங்கிலீஷ்லேயே ஒரு சில செய்தியை சொல்லி அது தமிழ்லேயே கொஞ்சம் விளக்கம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நாம் மனதில் என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் நாம் மாறுவோம். நம்முடைய மனதில் என்ன இருக்கின்றதோ மனம் போல் வாழ்க்கை, நம்முடைய எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லுகின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இப்படி ஒரு சிந்தனையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பி எ வின்னர், ஹவு டு பிகம் எ வின்னர். அப்படி பார்க்கும் பொழுது இந்த செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். The winner is always a part of the answer. The winner is always a part of the answer. The loser is always part of the problem. The winner always has a program. The loser always has an excuse. The winner says, let me do it for you. The loser says, that's not my job. The winner sees an answer for every problem. The loser sees a problem in every answer. The winner says, it may be difficult, but it is possible. The loser says, it may be possible, but it is too difficult. So don't build mountains in your mind. Don't try to conquer it all at once. Take a few small steps towards your goal today. Take everything in stride, one step at a time. Then you will become a winner. படின்னு சொல்லி நாம பிள்ளைகளை சொல்கிறோம். படிப்படியாக தான் நாம் முன்னுக்கு வர முடியும். அதனால் பிள்ளைகளை பார்த்து படின்னு சொல்லும் பொழுது அவங்கள படிப்படியாக முன்னேறதுக்கு நாம் உதவி செய்யணும். இப்போ நான் பார்த்தீங்களா, மேலே ஏறி வரும்பொழுது படிப்படியாக தான் ஏறி வரணும். அதே போல தான் வாழ்க்கையில் நாம் படிப்படியாக முன்னேற வேண்டும். டேக் ஒன் ஸ்டெப் அட் எ டைம்னு சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அப்பொழுது நாம் கண்டிப்பாக வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். then you can become a winner என்ற கருத்து நமக்கு சிந்தனையாக கொடுக்கப்படுகிறது. அதே போல சக்சஸ், வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது எப்படி? It is natural to feel disappointed when things don't go in your way. It is easy to think I can't do it, so why try? ஏன் முயற்சி பண்ணணும்னு சொல்லி பல நேரம் நாம் நினைக்கிறோம். முயற்சி கண்டிப்பாக திருவினையாகும், நமக்கு வெற்றியை கொண்டு வரும். தோல்வியை வெற்றியின் முதல் படி என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஸோ no matter how scared you are of making a mistake or how discouraged you may be become, never give up. விடாமுயற்சியோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமானது.
Because if you don't try and if you don't go after what you want in life, it won't come to you. And you will be forced to accept things that you know could do better. Success is not measured by whether you win or whether you fail. There is always a little bit of success even if things don't go your way. What is important is that you will feel better about yourself for the simple reason that you tried. முயற்சி பண்ணணும்னு சொல்ல ஒரு திருப்தி இருக்கணும். எல்லா காரியங்களும் நான் முயற்சி செய்தேன், வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறவில்லைன்னா முயற்சி செய்தேன், அந்த ஒரு எண்ணம் நமக்கு மகிழ்ச்சியை தரும். எனவே எல்லா சூழ்நிலையிலும் நாம் முயற்சி செய்ய தயாராக இருப்போம். I am so proud of this school and I congratulate the staff, the principal, the correspondent and all the teaching and non-teaching staff for the wonderful work you are doing here and all the congregation for supporting them. Finally, I end with one joke. Teacher asked the boy, one student, how old are you? How old is your father? He answered, as old as I am. The boy said, my father is as old as I am. How is it possible? The teacher again asked him. He became father only after I was born. உங்கள் அப்பாவுக்கு என்ன வயசு? என் வயசு தான் தோணும். அது எப்படி? நான் பிறந்த பிறகு அவர் அப்பாவானார், அதனால அப்பாவுக்கு என் வயசு தான் சொல்கிறார். பையன் இப்படி கூட திறமையாக யோசிக்கிறாங்க, நம்ம யோசிப்போம். அதே போல் ஒரு தாத்தாவும் பேரனும் தெருவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியாக டீச்சர் வந்தாங்க. டீச்சர் வந்த உடனே தாத்தா சொல்கிறார், ஓடி போய் உள்ள ஒழிஞ்சு அவன் கிளாஸ் டீச்சர் வராங்கன்னு சொல்லிட்டு. பையன் சொல்கிறான், பேரன், தாத்தா நீங்கள் ஓடி போய் ஒழிஞ்சிருக்கீங்க. ஏன்ப்பா நான் ஏன்ப்பா ஓடி ஒழிஞ்சிக்கணும்? நீங்கள் செத்துட்டதாக தான் நான் சொல்லி டீச்சர்கிட்ட லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். பிள்ளைங்க இப்படியெல்லாம் ஏமாற்றுகிறாங்க. இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் வளர்ப்போம். நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெற்றி பெறுவார். Once again, I appreciate this institution, St. Joseph's Matriculation School, as they celebrate the 14th annual day. I am so privileged to come here. Though I was having not a program today, I was so happy to come here and be present here. I appreciate you, congratulate you. Have a wonderful evening and may this school continue to increase and may God's blessings be here. As they finish the report, they said, with all your support, love, care and enthusiasm, our institution will shine like a star in the sky. Certainly, we support you. Your institution will shine like a star in the sky. God bless you. And the second prize goes to D. Guyana for getting second mark in last year test. School. Mr. V. Ramesh, the Tamil teacher. Ms. Silvamadi, science teacher. Mr. Prabharan, maths teacher. K. Yuvraj, English teacher. Performance of the Year award goes to M. Gokul, LKG. M. Gokul. M. Kausalya, 5th A, primary level. And T. Maria for high school level.